ஐபிஎல் ஆடினதே வெறும் 30 ஆட்டம். அப்புறம் எப்படி கோரி ஆண்டர்சனை கொண்டு போய் ஐபிஎல் ஓஜி லிஸ்ட்ல சேர்த்த முடியும்? ஏன்னா அவர் ஆடின ஒரு கேம், அவர் ஆடின ஒரு ப்ரெஷர்ல இன்னைக்கு வரைக்கும் வேற யாரும் ஆடினதே கிடையாதுங்க. 2014வது வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி கோரி ஆண்டர்சன் ஓடிஐல ஒரு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறார் 36 பந்துகள்ல. அதே வருஷம் பிப்ரவரி மாசம் ஆக்ஷன்ல அவரை மும்பை இந்தியன்ஸ் எடுக்கிறாங்க 4,50,00,000க்கு. ஆனா ஆரம்ப கட்டங்கள்ல அந்த வருஷம் லீக் ஸ்டேஜஸ்ல அவரால் பெருசா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி ஆடவே முடியல. ஆமாங்க, ஒரு 23 வயசான நியூசிலாந்து இளைஞனோட தலையில கொண்டு போய் பணங்காய வச்சுட்டீங்க, இந்த பிரைஸ் டாக் பிரஷர்மான்னு சொல்லிட்டு உலகமே பேசுது. இப்போ ஐபிஎல் 2014 லீக் ஸ்டேஜஸோட கடைசி கேமுக்கு நாம வரோம். மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆகணும்னா 190 ரன்கள் 14.3 ஓவர்ல வரணும்னு சொல்லிட்டு கால்குலேட்டர்லாம் தட்டி பார்த்து உலகமே கதறிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல கோரி ஆண்டர்சனுக்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவர் பத்தி சொல்லி ஆகணும். அவரோட லெஃப்ட் ஹேர் இருக்கு இல்லையா, 95% ஒலி உள்வாங்குற சக்தி அதுக்கு கிடையாது, 5% மட்டும் தான் உள்ள போகும். ஸோ கோரி ஆண்டர்சன் எப்பெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுமோ அப்பப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். தேவையில்லாத விஷயங்களை தலைக்கு ஏத்திக்கவே மாட்டார். அன்னைக்கும் அந்த மாதிரி தாங்க இந்த விமர்சனங்கள் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஆடல நீங்க ஓடலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு 14.3 190 அதை மட்டும் மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டா மேட்சுக்குள்ள இறங்கினார். கிரீஸ்ல ஒரு முனையில மைக்கேல் லெசி, பொலார்டு, ரோஹித் சர்மான்னு பெரிய தலைங்கெல்லாம் உருண்டுகிட்டு இருக்கான, இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலர்ஸை கோரி ஆண்டர்சன் தாயக்கட்ட மாதிரி உருட்டிக்கிட்டு இருந்தார். 4-6 மாறி மாறி விழுந்துகிட்டே இருக்கு. 52 உள்ள வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. கோரி ஆண்டர்சன் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான பக்காவான ஒரு ஃபவுண்டேஷனை 95 நாட் அவுட்னு போட்டு கொடுத்தாருங்க. அதாவது 10 மேட்ச் அடிச்சு ஐபிஎல் ஓஜிலாம் இவர் ஆனது கிடையாதுங்க, ஒத்த மேட்ச். ஆனா அடிச்சதும் கெத்து மேட்ச். போதுமே. வேற யார் கதையை நாம பேசணும்னு சொல்லிட்டு கீழே எழுதுங்க. இதை பார்க்க வேண்டியவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.